மதுவால் இன்னைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கொலையா மது, கொள்ளையா மது, திருடா மது, பாலியல் சீண்டலா மது, அனைத்துக்கும் மதுதான் காரணமாக இருக்கு. அனைத்து குற்றத்துக்கும் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய இந்த மதுவை இந்த அரசு தடை செய்ய மாட்டேங்குது. பஞ்சு மிட்டாய்க்கு தடை நியாயம்தான். பஞ்சு மிட்டாயில ஏதோ ரசாயனத்தை கலக்குறான், தடை செய்றீங்க. உண்மையிலே நல்ல காரணமாக இருந்தா இந்த மதுவினால என்ன உலகத்துல நன்மையா ஏற்படுது? வேலூர்ல ஒரு தற்கொலை செய்து கொள்றார். கடிதத்தை எழுதி வைத்து தற்கொலை செய்கிறார். என்னுடைய தந்தை குடித்து விட்டு தினந்தோறும் வந்து என்னுடைய தாயை அடிப்பது, என்ன அடிப்பது எங்களுக்கு மிகப்பெரிய கொடுமை எடுத்தாங்க. தாங்க முடியல எங்களால. சொன்னோம் குடிய விடுங்க, குடிய விடுங்கள் என்று சொன்னோம். திருந்துற பாடு இல்ல. ஆகையால் நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து, இந்த தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்ல. அப்பாவி பெண். அரசு அதிகாரிகளே, ஆட்சியாளரே, யோசிச்சு பாருங்க. அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டாலே அவள் வேண்டுமானால் எழுதி வைத்திருக்கலாம், என்னுடைய தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்ல, இந்த தற்கொலையை பார்த்தால் என்னுடைய தந்தை திருந்தினால் போதும், ஆகையால் நான் தற்கொலை செய்து கொள்றேன் என்று எழுதி வைத்தாலே. அப்படி அல்ல. இதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய அமைச்சரவைகள் காரணம், அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் காரணம், அதை விற்பனை செய்யக்கூடிய ஊழியர்கள் காரணம் இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, சமூக தீமைகளும் இஸ்லாம் கூறும் தீர்வுகளும் என்ற தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. நாம் ஆளக்கூடிய இந்த தேசத்தில் பல்வேறு விதமான தீமைகள் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையெல்லாம் நாம் அறிந்த ஒன்று. அப்படி இருக்கக்கூடிய தீமைகள் பல்வேறு வகையில் மக்களுக்கு பாதிக்கக்கூடிய நிலைகளை கண்கூடாக பார்க்கின்றோம். அதில் மிக கொடுமையான தீமை என்று எடுத்துக்கொண்டால், இந்த தீமை அனைவராலும், அனைத்து பெரியோர்களாலும், குடும்ப உறுப்பினர்களாலும், குடும்ப தலைவர்களாலும், ஊர் தலைவர்களாலும், அனைவராலும் சேர்ந்து இந்த பெண்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு வன்கொடுமை என்று சொல்லும் அளவிற்கு உண்டானதை அனைவருமே சடங்கு சம்பிரதாயத்தை வைத்து கொண்டு நடத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இந்த வரதட்சணை என்ற வன்கொடுமை. இந்த வரதட்சணை கொடுமை என்பது இன்னைக்கு பெண்களுக்கு இழைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநீதியாக மக்கள் பாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றது. இப்படி இருக்கக்கூடிய இந்த வரதட்சணை என்பது, இதை தடுப்பதற்காக அரசாங்கம் எந்த அளவுக்கு சட்டங்களை ஏற்றிருக்கின்றார்கள் என்றால், இதை தடுப்பதற்குண்டான சட்டங்கள் எல்லாம் அதை அரசு சார்பாக இயற்றப்பட்டிருக்கின்றது. இது இன்று நேற்று அல்ல. எப்போது இயற்றப்பட்ட சட்டம் என்றால் 1961 பெண்களுக்கு மிகப்பெரிய அநீதியாக இந்த வரதட்சணை இருக்கின்றது. வரதட்சணை கொடுமையால் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்படி பாதிக்கப்படக்கூடிய இந்த பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அரசின் சார்பாக இயற்றப்பட்ட சட்டம் 1961 வரதட்சணை தடை சட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்து இன்னைக்கு 50 வருடங்களை கடந்து சென்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த சட்டம் மக்களுக்கு, பெண்களுக்கு இந்த வரதட்சணையிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இந்த பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை இந்த சட்டம் வழங்கி இருக்கின்றதா என்று நாம் பார்த்தோம் என்றால், எந்த ஒரு பயனும் இல்லாத வகையில் இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். பெண்களுக்கு இன்றளவும் இந்த வரதட்சணை கொடுமை இந்த அளவுக்கு உலகம் மிகப்பெரிய அளவிற்கு அறிவியலும் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அறிவியல் வளர்ச்சி பெற்றிருந்தாலும், மிகப்பெரிய அறிவியல்ல தெளிவு பெற்றிருந்தாலும், இன்றும் இந்த பெண்களுக்கான கொடுமை இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கா இல்லையா? இழைக்கப்பட்ட அநீதி பெண்களுக்கு, வரதட்சணை என்ற இந்த கொடுமை இன்னைக்கு பெண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதா இல்லையா? இப்படி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் எந்த ஒன்றிலையுமே இந்த சட்டம் மனிதர்களால் இயற்றப்பட்டு, இது அரசால் இயற்றப்பட்ட இந்த சட்டம் ஒரு பாதுகாப்பையும் வழங்காத நிலையை கண்கூடாக பார்க்கிறோம். ஆங்காங்கே தற்கொலை நடக்குது, ஆங்காங்கே மிகப்பெரிய கொடுமை நடக்கின்றது. கோடடிகளை கொட்டி கொடுத்து வரதட்சணையின் மூலமாக கொடுத்து திருமணம் முடித்தாலும், அந்த திருமணத்தில் அதன் பிறகாவது ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த பெண்கள் வாழக்கூடிய நிலை இருக்கிறதா? சமீபத்தில் பார்த்தோமே, கேரளா என்ற அந்த மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய அவர்களுக்கு அந்த பெண்களை பெண்ணை கெட்டி கொடுக்குறாங்க. அப்படி கெட்டி கொடுத்து அவர்கள் கேட்ட அனைத்தையுமே கொடுக்குறாங்க. எவ்வளவு பணம் கொடுக்கணும், எவ்வளவு நகையை கொடுக்கணும், எந்த நகையை கேட்டார்களோ அதையெல்லாம் கொடுத்து அந்த பெண்ணை திருமணம் முடித்து வைக்கிறாங்க.
மிகப்பெரிய படிப்பில அறிவியல்ல மிகப்பெரிய அளவுக்கு தேர்ச்சி பெற்றவங்க தான் அந்த மக்கள். இன்னைக்கு கேரளாவில் எடுத்துக்கொண்டா எல்லாம் கிராஜுவேட்டா இருப்பாங்க, படித்தவர்கள், பண்பட்டவர்கள், அறிவியல சிறந்தவர்கள், பக்குவப்பட்ட எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா யார் அரசு ஊழியர்களாக இருக்கிறாங்க, மிகப்பெரிய அளவுக்கு படித்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் பெண்களிடத்துல வாங்கி வரதட்சணை இந்த கொடுமையை செய்யக்கூடாது. அந்த பெண்கள் திருமணத்தின் மூலமாக அனைத்தையும் இழந்துட்டு வராங்களே, ஆண்களை போன்ற அல்ல. பெண்கள் ஒரு குடும்பத்தை இழந்து வராங்க, தாயை இழந்து, தந்தையை இழந்து, அவருடைய சகோதரர்களை இழந்து, அனைவரையும் இழந்து ஒருவருக்காக திருமணம் என்ற அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அவர் திருமணம் முடித்தால் அந்த திருமணத்திற்கு அப்படி தியாகம் செய்து வரக்கூடிய அந்த பெண்ணுக்கு கொடுக்கணுமா அல்ல அவர்களிடத்திலிருந்து வாங்கணுமா என்ற இந்த அறிவு கூட இல்லை. இந்த பொதுவான செய்தி கூட தெரியாத மக்களாக இருக்கிறாங்களா இல்லையா? அப்படி இருந்து கொடுத்தால் கூட நிறையாமல் போய் திருமணம் முடித்து வாழும் போது அவர்களுக்கு கொடுமை இழைக்கப்படுதா இல்லையா? சமீபத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு செய்தியை போட்டு அந்த பெண்மணி பச்சிளம் குழந்தையை விட்டு தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டாள். என்ன காரணம்? அதுவும் இதே வரதட்சணை கொடுமைதான். வரதட்சணை கேட்டு மிகப்பெரிய ஒரு பாதிப்பார் அந்த தாய். அந்த பெண்ணுடைய தாய் அழுகிறா, முதல்வரே எனக்கு என்னுடைய மகளுக்கு ஏற்பட்ட அந்த அநீதிக்கு தீர்வு சொல்லுங்க நீங்க. முதல்வரே உங்களுக்கு காது கேட்கலையா என்றெல்லாம் அந்த வீடியோ எந்த அளவுக்கு மக்களிடத்தில், சமூக மக்களிடத்தில் வைரலாக செய்தி சென்றடைந்தது. இப்படிப்பட்ட அநீதிகளை பார்த்து கூட இந்த சமூகத்தில் திருந்தாத ஜென்மங்கள் எல்லாம் இருக்கு. அவர்களிடத்தில் வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒரு பெண்ணிடத்தில் வாங்கக்கூடியது ஒரு ஆண்மைக்கு அழகா இருக்குமா? ஆண் கொடுக்கக்கூடியவனா இல்ல வாங்கக்கூடியவனா? இந்த பொது அறிவு கூட இல்லையே. இன்னைக்கு அந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில அறியாமையில இந்த சமூகம் இந்த தீமையில மூழ்கி கிடக்குது. அப்படி இருந்து இந்த சட்டம், அரசு போட்டிருக்கக்கூடிய சட்டம் எந்த இடத்திலேயாவது இதை தடை செய்திருக்கா? பாதிக்கப்பட்டு அதற்காக ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டால் அதான் 20 வருஷம் வழக்காக நடத்துவாங்க, 30 வருஷம் வழக்காக நடத்துவாங்க. எப்படி ஒரு எம்எல்ஏ இவருடைய பதவி செல்லாது, இவர் வெற்றி செல்லாது என்று ஒரு எம்எல்ஏவுக்கு வழக்கு போட்டா இவர் ஏமாற்றி வெற்றி பெற்று விட்டார், இந்த எம்எல்ஏ பதவியை இவர் பெருந்து பறிக்கணும் அப்படின்னு வழக்கு போடுவாங்க. வழக்கு போட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அவர் அந்த எம்எல்ஏ பதவியெல்லாம் நிறைவு செய்து விட்டு அடுத்து 2வது பதவிக்கு போட்டியிடக்கூடிய நெருக்கத்தில் தீர்ப்பு வழங்குவாங்க. இவருடைய இந்த வெற்றி செல்லாது. இப்படிதான் இன்னைக்கு நீதிமன்றத்துடைய போக்கு போயிட்டு இருக்கு. சாதாரண ஒரு வெற்றி தோல்வியை ஆய்வு செய்து இவர் ஜெயிச்சது வெற்றி சரியா தவறா, நியாயமான முறையில் ஜெயிச்சிருக்காரா இல்ல ஏமாற்றி மக்களை ஏமாற்றி இவர்கள் ஜெயிச்சிருக்காங்களா, இந்த தீர்ப்பை வழங்குவதற்கு 5 ஆண்டு காலம் ஆகுது. அவர் அந்த எம்எல்ஏ பதவியை முடித்துட்டு போகக்கூடியது. வரதட்சணைக்காக என்னை கொடுமைப்படுத்துறாங்க, இந்த குடும்பம் எங்களை சித்திரவதை பண்ணுது என்று நீதிமன்றத்தை நாடுனா அந்த பெண் கிளவியானதான் இங்க தீர்ப்பு வரும். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை இன்னைக்கு ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சட்டத்தை தான் இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க. போட்டுட்டு இன்னைக்கு எவ்வளவு திருமணங்கள் நடக்கு, எந்த மண்டபத்திலேயாவது போய் ஆய்வு செய்த வரதட்சணை கொடுத்து நடத்தப்படுது. வரதட்சணை தடை சட்டம் இருக்கு. ஆகையால் இந்த திருமணத்தை நாங்கள் தடை செய்கிறோம், நடத்தக்கூடாது என்பதற்காக எங்கேயாவது எந்த ஆண்டிலாவது எந்த நாட்களிலாவது இந்தியா முழுவதும் ஒரு அதிகாரி உள்ள போய் இந்த திருமணத்தை தடை செய்தார் என்ற செய்தியை பார்க்க முடியுதா? ஏன் எந்த திருமணமும் வரதட்சணை கொடுக்காம வாங்காம திருமணம் அனைத்தும் நடக்குது. ஆகையால் நாங்கள் கண்ணை கட்டி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆனா அது இன்னொரு சட்டமும் இருக்கு. என்ன சட்டம்? குழந்தை திருமணத்தை தடை செய்யும் சட்டம். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்துல ஒரு 17 வயசு நிரம்பிச்சுன்னு வைங்க, அந்த திருமணம் நடைபெற்றதாக இருந்தா உடனடியாக அதிகாரிகள் உள்ளே புகுந்துருவாங்க. உள்ளே புகுந்து இது குழந்தை திருமணம் நடக்குது, அந்த குழந்தையை நாங்க காப்பகத்துக்கு கொண்டு போயிடுறோம், நீங்க இந்த திருமணத்தை நடத்தக்கூடாது, இந்த திருமணத்தை நாங்கள் தடை செய்கிறோம். குழந்தை திருமணம் தடை சட்டம் நாட்டில் அமலுக்கு இருக்கு. ஆகையால் திருமணத்தை தடை செய்கிறோம் சொல்றீங்கல்ல அதிகாரிகள், இந்த சட்டம் இருக்கிறது சரிதான், குழந்தை திருமணம் சட்டம் இருக்கு, அதற்காக நாங்கள் தடை செய்கிறோம், அதை தடை செய்வது எங்களுக்குரிய வேலை சரிதான்.
அந்த குடும்பம் கெஞ்சி கூத்தாடும், இல்லைங்க இன்னும் ஒரு வாரத்துல, இன்னும் ஒரு மாசத்துல, இன்னும் கொஞ்ச காலத்துல 18 வயசு நிரம்பிடும், சூழ்நிலையினால நாங்கள் திருமணம் செய்கிறோம். அதெல்லாம் கண்டுகொள்ளவே மாட்டாங்க. அது ஒரு வாரம் இருக்கட்டும், ஒரு மாசம் இருக்கட்டும், உள்ளே பூந்து இருக்கக்கூடிய கூட்டத்தில் பெரிய ரகளை பண்ணி அந்த பெண்ணை வந்து ஹோம கூட்டு போயிடுறாங்க, காப்பகத்துக்கு கூட்டு போய் அதன் பிறகு வழக்கு போட்டு பல பேருக்கு மேல வழக்கு போட்டிருக்காங்க. இந்த செய்தி நம்ம கேட்டிருக்கிறோமா இல்லையா? இந்த செய்தியை எவ்வளவு செய்தியை பார்த்திருக்கிறோம் நம்ம. அதுலயும் இந்த இஸ்லாமியர்கள் வந்து விட்டால் இதுல போய் உள்ள புகுந்து ரகலை பண்றதெல்லாம் இவர்களுக்கு கை வந்த கலை. ஏன்? அதுக்கு குழந்தை திருமண தடை சட்டம் இருக்கு. சட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் செயலாற்றோம். சரிதான், வரதட்சணை தடை சட்டம், வரதட்சணை திருமணங்கள் எல்லாம் வரதட்சணை வாங்காமத்தான் திருமணம் நடைபெறுதா? எல்லாம் சரியான முறையில் பெண்களிடத்தில் பிடுங்காம அவர்களை உயிரை போட்டு பிடுங்குவதை போன்று பிடுங்காமல் நல்ல முறையில் தான் கொடுத்துத்தான் முடிக்கிறான் அப்படின்றத யாராவது உறுதிப்படுத்த முடியுமா? அதை மட்டும் வேடிக்கை பார்ப்பாங்க. ஏன்? அதுல உடன்படுறது, வரதட்சணை வாங்குவது, அதிகாரத்தை வைத்துக் கொண்டு நான் இந்த பதவியில் இருக்கேன், நான் இந்த பொறுப்புல இருக்கேன், 100 பவுன் கொடுக்கணும், 10 லட்சம் கொடுக்கணும், வாங்கக்கூடிய இடத்திலே அவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இதற்கெல்லாம் சவுக்கடியாக தக்க பதிலாக மார்க்கம் சொல்கின்றது. அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்றான், நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதாக இருந்தால் அப்படிக்கக்கூடிய அந்த திருமணத்திற்கு அந்த பெண்ணுக்கு நீ மகர் கொடையை கொடுக்கணும், மனக்கொடையை கொடுக்கணும். அது எவ்வளவு என்றால் மலை அளவு கேட்டாலும் கொடுக்கணும். ஏன்? மலை அளவு கேட்டாலும் கொடுக்கணும் என்று இறைவன் சட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறானே. என்ன காரணம்? அந்த பெண் என்பவள் அவ்வளவு தியாகத்துக்கு உட்பட்டு அனைத்தையும் இழந்து உன்னுடைய திருமண ஒப்பந்தம் என்பதற்காக அனைத்தையும் இழந்து வரானே. அப்படி இழந்து வரக்கூடியவளுக்கு நீ கொடுக்கணுமா வாங்கணுமா? வாங்கக்கூடாது, கொடுப்பதுதான் சரியான சட்டம் என்று இறைவனுடைய இறை சட்டம் சொல்லுது. இதுல இஸ்லாமியர்களும் அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள் வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு எதிராக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக பல ஆண்டு காலமாக பிரச்சாரத்தை முன்னெடுத்தது நோக்கத்தில் இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்திருக்கு. மார்க்கத்தை சொல்றோம், இறை சட்டம் இப்படிப்பட்ட சட்டம் கொடுக்கணுமே தவிர அந்த பெண்களிடத்தில் வாங்கக்கூடாது. இது அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய கேள்விக்குறியாக அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்றுவதற்குண்டான பொருளாக அமைந்துவிடும். அப்படி வாங்காதீர்கள் என்று மக்களிடத்தில் பிரச்சாரத்தை முன்னெடுத்தோம். இன்னைக்கு சமூக முஸ்லீமுடைய சமூக மக்களிடத்தில் மிகப்பெரிய மாற்றம், வரதட்சணையை ஒழித்து காட்டியிருக்கிறோம். முழுமையாக ஒழிக்காவிட்டாலும் அந்த அளவுக்கு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறோம். வாங்குவது குற்றம் என்று கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். அதே இந்த அரசு இயற்றிய சட்டம் இன்னைக்கு அனைவருக்குமான சட்டமாகத்தானே இருக்கு. இன்னைக்கு யார் இந்த சட்டத்தை போட்டதனால் உணர்ந்திருக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். அதை சட்டமாகத்தான் வைத்திருப்பார்களே ஒழிய அதை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க. அவர்களுக்கு உண்டான எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் சரி, பெண்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம், பெண்கள் எங்கே பாதிக்கப்பட்டாலும் ஓடோடி நிற்போம் என்றெல்லாம் பேசுவாங்க. பேசினாலும் அவர்களுக்கு உண்மையான பாதிப்பு என்ன? ஒரு திருமண நிகழ்வு மூலமாக வரதட்சணை என்ற கொடுமை இன்னைக்கு நாட்டில் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கு. இதை தடை செய்வதற்கு அதற்காக முன்வந்தது. ஆனா இறை சட்டம் அதற்கான தடையை விதிக்கின்றது. மகரை கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றது. அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறோம் சமூக மக்களிடத்தில். இப்படிப்பட்ட ஒரு தீமைகள் பெண்களுக்கு எதிராக நடைபெறுதா இல்லையா? அதே போல இன்னைக்கு மக்களிடத்தில் சினிமா என்ற இந்த நிகழ்வு மூலமாக சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு தீமைகள் கரை புரண்டி ஓடி கிடக்கு. இளைஞர்களுக்கு மத்தியில சினிமா பைத்தியம் பிடித்துக் கொண்டு தலைவரா ஒருத்தன் தளபதின்றான். தலைக்காக உயிரை கொடுப்பேன், தளபதிக்காக உயிரை கொடுப்பேன். அவர்களுடைய படம் வந்து விட்டா போதும். ஒவ்வொரு வருடமும் பொங்கல் தீபாவளி வந்து போயிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு வருடமும் இவர்கள் அந்த காலகட்டங்களில் படத்தை வெளியிடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறாங்க. அப்படி வழக்கமாக வைத்திருந்தா
அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல நடக்கக்கூடிய அநியாயங்கள் எந்த அளவுக்கு அநியாயம் நடக்குது. ஒருத்தருடைய படம் வெளியில வந்தா தியேட்டர் வாசல் நின்று பாலாபிஷேகம் பண்றேங்க. அவருடைய படத்துக்கு கட் அவுட்ல போய் பாலை எடுத்துட்டு போய் பாலாபிஷேகம் பண்றேன்னு நிக்கிறான். பாலாபிஷேகம் பண்ணி என்னுடைய தலை தான் பெரியவர், தளபதி தான் பெரியவர் என்று கட் அவுட்ல அடித்து பிறல்றாங்க. நடந்த சம்பவம் சென்னையில கடந்த பொங்கல்ல வெளியான ஒரு படம். அதுல போய் சிறப்பு காட்சியை பார்க்கணுன்றதுக்காக போறான். தியேட்டருக்கு முன்னாடி பார்த்தா ஒரு கண்டெய்னர் லாரி போகுது. கண்டெய்னர் லாரி மேல அந்த மகிழ்ச்சியில மிகுதியில மேல போய் கண்டெய்னர் லாரி மேல போய் நின்று ஆடுறான். கண்டெய்னர் லாரி மேல நின்று ஆடி அந்த மகிழ்ச்சி மிகுதியில அங்க இருந்து குதிக்கிறான். விழுந்தது ஏடாகமாக விழுந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு தலையில் அடிபட்டு உடனே தூக்கிட்டு ஓடுறாங்க. தூக்கிட்டு ஓடுனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியிலேயே உயிர் பிரிந்து விட்டது. யாருக்காக ஆடினானோ, எந்த நடிகருக்காக ஆடினானோ, எந்த நடிகரை தன்னுடைய தலைவன் என்று ஏற்படுத்திக் கொண்டு அங்கே ஆட்டு குத்தாட்டம் போட்டானோ அந்த தலைவனை பற்றி கேர் பண்ணவே இல்லை, அதை சட்டம் பண்ணவே இல்லை. ஆகா, என்னுடைய ரசிகனாச்சே விழுந்துட்டானே, நமக்காகத்தானே இவ்வளவு பண்ற, அவனுடைய பாதிப்புல பங்கு பெறணும் என்று எவனாவது எந்த நடிகராக போய் நின்றுக்கிறானா? இன்னொரு சேலத்தில் அதே மாதிரி நடக்குது. தியேட்டர்ல போய் நின்று கதவு டோர் மேல நின்று ஆடுறான். தொங்கிட்டு என்னென்னவோ அநியாயம் அட்டுகிற குரங்கு சேட்டைகள்லாம் பண்றார்கள். கீழே விழுந்து கை உடைஞ்சு விட்டது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறான். தூக்கிட்டு போய் கட்ட போட்டா மருத்துவமனையில இருக்கல. மருத்துவமனையில இருந்து மருத்துவத்தை பார்க்கல. கட்டை பிரித்துட்டு என்னுடைய தலைவருடைய படம் அங்க ரிலீஸ் ஆகுது, இங்க என்னால இருந்து பொறுத்துக்க முடியாது, எனக்கு மருத்துவம் தேவையில்லை, நான் தியேட்டர்ல போய் உடனே என்னுடைய தலைவனுடைய படத்தை பார்க்கணும் ஓடுறான். இதை பத்தி என்னுடைய தலைவன் 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 என்று சொல்றானே, கொஞ்சமாவது அதுல கேர் பண்ணி நமக்காகத்தானே விழுந்தான், நமக்காகத்தானே பாதிக்கப்பட்டான். இப்படிப்பட்ட இந்த சினிமா உலகில் இருக்கக்கூடிய அந்த மாயை பார்த்து சினிமாவில் பறந்து பறந்து அடிப்பாங்க, பாதிக்கப்பட்டா முன்னாடி நிற்பாங்களே, இதையெல்லாம் கண்டுகொண்டு அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, உண்மையிலேயே அவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டா முன்னாடி நிற்பாங்க, உண்மையிலேயே பாதிக்கப்பட்டா ஹீரோஸ் வந்து பறந்து வந்து காப்பாற்றுவார் என்றால் நினைக்கிறான். தென் மாவட்டங்களில் பாதிப்பு ஏற்பட்டுச்சா இல்லையா? மழை வெள்ளங்கள் ஏற்பட்டு மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு துன்பப்பட்டாங்க. தண்ணி இல்லாம, சோறு இல்லாம, போக்குவரத்துக்கு வழி இல்லாமல் எவ்வளவு பாதிக்கப்பட்டு தென் மாவட்டங்களில் சென்னைகள்ல மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு நின்றார்களே. இளைஞர்கள் புரிந்து கொள்ளணும், இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் உண்மையிலேயே நீ தலைவன் என்று யாரை ஏற்றுக்கொண்டாயோ அவன் களத்தில் இறங்கி வேலை செஞ்சானா, மக்களுக்கு உண்டான மதிப்பை கொடுத்தானா, பாதிப்புக்கு உண்டான நேரத்தில் உதவி செய்தானா என்று அறிந்து சிந்திக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கணும். என்ன நடந்தது? பாதிக்கப்பட்டு ஊரெல்லாம் தண்ணி சுற்றி தண்ணியாக இருக்கு, ஆனா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, குடிக்க முடியாத தண்ணியாக இருக்கு. உணவு இல்லை, அங்க மின்சாரம் இல்லை, பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் இல்லை. இங்க என்ன நடந்தது? தண்ணி எல்லாம் வடிஞ்ச பிறகு யாரை இவர்கள் தலைவர் என்று ஹீரோ என்று ஏற்றுக்கொண்டார்களோ ஒரு மண்டபத்தை வாடகைக்கு பிடித்து அந்த போட்டோவை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சாப்பாடு போடுறாங்களா? யார் சாப்பாடு போடுறா? ஹீரோ சாப்பாடு போடுறார். யாரு? போட்டோ சாப்பாடு போடுற இடத்துக்கு கூட பாதிக்கப்பட்ட மக்களை எட்டி பார்க்காத தலைவனா? இவர்களைத்தான் நீங்கள் இளைஞர்கள் தலைவன் ஹீரோ தளபதி எல்லாம் சொல்லி புகழணுமா? அவர்களுக்காக உங்களுடைய உயிரை இழக்கிறதுக்குண்டான நிலை ஏற்படணுமா? சிந்திக்க மாட்டீர்களா? வராங்க. இதுல யாருன்னா, வரும்போது எழுத்து பிழையோட ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. எழுத்து பிழையோட கட்சி ஆரம்பிச்சவரு வராரு போட்டோ எடுத்துக்கிட்டு. இப்போ கூட பார்க்க தெரியல அவங்களுக்கு இளைஞர்களுக்கு. ஏன்னா பாதிக்கப்பட்ட படத்துல பார்த்தா இங்கேயும் அங்கேயும் குரங்கு மாதிரி தாவி மக்களை காப்பாத்தின ஹீரோ ரோடு பெயர்ந்து மக்கள் அங்கிருந்து இங்க வர முடியல, இங்கிருந்து அங்க போக முடியல, உணவை எடுத்துட்டு போக முடியல, தண்ணி எடுத்துட்டு போக முடியல. அந்த ஹீரோ இப்படி தாவி போக வேண்டியதானே? எவ்வளவு படத்துல சீன்லாம் காட்டியிருப்பார், எவ்வளவு பாதிப்பு. அப்படி இங்க இருந்து பறந்து போறது 10 கிலோமீட்டர்லாம் போற வழியிலேயே பிள்ளைகளை காப்பாத்துறது பைக்ல பறந்துகிட்டு. அந்த ஹீரோஸ் எங்க போச்சு? உண்மையிலே பாதிக்கப்பட்ட இடத்துல
அந்த ஹீரோக்கள் வந்து நின்றாங்களா? இல்லையே. அப்படி இல்லாத ஒரு நிலையில் இவர்களை நம்பி இந்த சமுதாயம் சீர்கெட்டு போகக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். இப்படி இளைஞர்கள் சினிமாவால் சீர்கிடக்கூடியது இதிலிருந்து இந்த மாதிரியான மக்களை பார்த்து சிந்தித்து அவளை தெளிவுபட்டு வெளியில வரணும். ஹீரோக்கள் என்றால் யார்? உண்மையிலே மக்கள் பாதிக்கும் போது அவனுக்கு ஓடோடி உதவி செய்யறானே அவர்தான் உண்மையான ஹீரோ. அந்த ஹீரோக்களை உருவாக்கி இருக்கக்கூடியது உலக ஹீரோக்களாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி இருக்காங்க. பாதிக்கப்படுறாங்க, பாதிக்கப்படக்கூடிய இடத்துக்கு விரைந்து ஓடுறார்கள் இஸ்லாமியர்கள். என்ன காரணம்? மக்கள் எல்லாம் அவருடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டு இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கு, அவருடைய தேவைக்காக ஓடோடி கொண்டிருக்கு. இஸ்லாமியர்கள் ஓடுறார்கள் என்றால் என்ன காரணம்? அந்த இறை தூதர் போதித்த அந்த போதனை எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு ஓடோடி உதவி செய்ய வேண்டும் என்ற சிந்தனை ஊட்டிய காரணத்தினால் தென் மாவட்டங்களில் சென்னை பகுதியில் எங்க பாதிக்கப்பட்டாலும் மக்கள் ஓடி நிற்கிறாங்க. இப்படி எந்த போதனை செய்தாலோ அவர்தான் உண்மையான ஹீரோ. அப்படிப்பட்ட போதனையை எடுத்துக்கொண்டு செயல்படணும். அதை விட்டு விட்டு இன்னைக்கு இளைஞர்கள் சினிமாவோட சீர்கெட்டு வழிகெட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீர்கள் என்றால் அரசே தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒன்று. தீமைக்கெல்லாம் பிறப்பிடம் முதலிடம் கொடுப்பதாக இருந்தால் இந்த ஒன்று கொடுக்கலாம். மதுவால் இன்னைக்கு எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, மதுவினால் இன்னைக்கு எவ்வளவு சீர்கேடு மக்களுக்கு மத்தியில பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது. அனைத்துக்கும் கொலையா மது, கொள்ளையா மது, திருடா மது, பாலியல் சீண்டலா மது, அனைத்துக்கும் மதுதான் காரணமாக இருக்கு. அப்படிப்பட்ட அனைத்து குற்றத்துக்கும் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய இந்த மதுவை இந்த அரசு தடை செய்ய மாட்டேங்குது. அதை விட்டுட்டு பஞ்சு மிட்டாய்க்கு தடை. இன்னைக்கு என்னவா? பஞ்சு மிட்டாய்க்கு தடை செய்யறாங்க. நியாயம்தான். பஞ்சு மிட்டாயில ஏதோ ரசாயனத்தை கலக்குறான், தடை செய்றீங்க. ஏன்? காரணத்தை கேட்டா அதிகாரி பேட்டி கொடுக்கிறாரு, பஞ்சு மிட்டாய் இனிமே யாரும் விற்க கூடாது, எல்லாத்தையும் புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சி பீச்சில் வச்சுட்டு இருக்கிற பஞ்சு மிட்டாய் எல்லாம் அப்படி மலை மாதிரி சேர்த்து வச்சு உட்கார வச்சு பேட்டி கொடுக்குறாங்க. என்னப்பா காரணம்? நிருபர்கள் போய் பேட்டி கேட்கிறாங்க. என்ன காரணம்? இவர்கள் எல்லாம் ஏதோ புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வச்சிருக்கீங்களே, காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த பஞ்சு மிட்டாயில கலர் சேர்க்கிறாங்களே, இது மிகப்பெரிய மனிதனுக்கு தீங்கிழைக்கக்கூடிய ரசாயன வேதிப்பொருள் கலந்திருக்கு. இதை ஒருத்தர் சாப்பிட்டா அதனால அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, உபாதைகள் ஏற்படும், புற்றுநோயை உண்டாக்கும், பல்வேறு உபாதைகளை உருவாக்கும். அதனால இவர்களை பிடித்து வைத்திருக்கிறோம். இனிமே பஞ்சு மிட்டாய்க்கு நாங்கள் தடை விதிக்கிறோம். எவனும் பஞ்சு மிட்டாய் விற்க கூடாது. சரிதான். அதுல பாதிப்பு இருந்தா, உண்மையிலே நல்ல காரணமாக இருந்தா, மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டக்கூடிய சூழல் இருந்தால் கண்டிப்பாக தடை செய்யணும். நியாயமான ஒன்றுதான். இதை யாரும் மாற்று கருத்து சொல்ல மாட்டாங்க, இதை யாரும் எதிர்க்க மாட்டாங்க. அதே நேரத்தில் இந்த மதுவினால இன்னைக்கு என்ன உலகத்துல நன்மையா ஏற்படுது? இந்த மதுவினால உலகத்துக்கு மிகப்பெரிய நன்மை ஏற்படுது. மக்கள் எல்லாம் சுகபோகமா வாழ்வதற்கு, குடும்பம் எல்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த மதுதான் முதலிடமாக இருக்கு. அதனால நாங்க அரசு அமைச்சரவை போட்டு, ஐஏஎஸ் அதிகாரி போட்டு, அதற்கென்று அதிகாரிகளை நியமித்து, அதற்கென்று கடைகளை நியமித்து, அதற்கென்று ஆயிரக்கணக்கான ஊழியர்களை வைத்து நாங்கள் மதுவை விற்பனை செய்கிறோம் என்றால், அந்த விற்பனை செய்வது மூலமாக எவ்வளவு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கு தெரியுமா? அந்த மகிழ்ச்சிக்கு பாராயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்க ஒரு துறையை அமைத்து மது விற்பனை அரசை நாங்கள் தலைமையேற்று நடத்துறோம். அப்படி சொல்ல வரீங்களா? வேலூர்ல ஒரு பெண் குழந்தை, ஒரு பெண் என்ன பண்றான்னா தற்கொலை செய்து கொள்றார். கடிதத்தை எழுதி வைத்து தற்கொலை செய்கிறார். என்னுடைய தந்தை குடித்து விட்டு தினந்தோறும் வந்து என்னுடைய தாயை அடிப்பது, என்ன அடிப்பது, எங்களுக்கு மிகப்பெரிய கொடுமை எடுத்தாங்க. தாங்க முடியல எங்களால. சொன்னோம் குடிய விடுங்க, குடிய விடுங்கள் என்று சொன்னோம், திருந்துற பாடு இல்லை. ஆகையால் நான் ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன். நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து, இந்த தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்லை. அப்பாவி பெண், அப்பாவி பெண்ணா நடந்ததுனால யாரும் காரணம் இல்லைன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கு. அதுக்கு யாரும் காரணமா இல்லை. இந்த தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்லையா? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. அரசு அதிகாரிகளே,
ஆட்சியாளரே யோசிச்சு பாருங்க, அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டாலே அவள் வேண்டுமானால் எழுதி வைத்திருக்கலாம், என்னுடைய தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்லை, இந்த தற்கொலையை பார்த்தால் என்னுடைய தந்தை திருந்தினால் போதும், ஆகையால் நான் தற்கொலை செய்து கொள்றேன் என்று எழுதி வைத்தாலே யாரும் காரணம் இல்லை என்று அந்த அபலை பெண் சொன்னாலே, அப்படி அல்ல. இதற்கு காரணம் எங்கே இருந்து? எம்ஜிஆர்ல இருந்து ஆரம்பிக்குது, கலைஞர்ல இருந்து ஆரம்பிக்குது, ஜெயலலிதாவில இருந்து ஆரம்பிக்குது, எடப்பாடியில இருந்து ஆரம்பிக்குது, மு க ஸ்டாலின் வரைக்கும் ஆரம்பித்து அதில் இருக்கக்கூடிய அமைச்சரவைகள் காரணம், அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் காரணம், அதை விற்பனை செய்யக்கூடிய ஊழியர்கள் காரணம் இல்லையா? காரணம் இல்லை என்று அந்த பெண் அறியாமல் எழுதி வைத்து விட்டார். அவருடைய தற்கொலைக்கு யார் காரணம்? இது மாதிரி தினந்தோறும் அறிந்த செய்தி ஒன்று, அறியாமல் எவ்வளவு பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலைகளாக இருக்கு. கணவரை இழந்த பெண்கள், இன்னைக்கு சமீபத்தில் ஒரு அறிக்கை வருது. என்ன அறிக்கை அப்படின்னு சொன்னா, கணவரை இழந்த பெண்கள் விதவைகள் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இதற்கு என்ன காரணம்? தேசிய அளவை விட சதவீதத்தில் தமிழகம் கேரளம் அதிகமாக இருக்கு. தேசிய அளவில் விதவைகள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, மக்கள் தொகை ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 4.6% மக்கள் பெண்கள் விதவைகளாக இருக்கிறாங்க. இதுல கேரளாவில் மட்டும் 6.7% மக்கள் பெண்கள் விதவைகளாக இருக்கிறாங்க. தமிழகத்தில் 6.4% பெண்கள் விதவைகளாக இருக்கிறாங்க. தேசிய சராசரியை விட தமிழகத்தில் இருக்கக்கூடிய சராசரி விதவைகளை அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கு. என்ன காரணம்? இதை பற்றி ஆய்வு பண்றாங்க. எதற்காக ஆய்வு பண்றாங்கன்னா, இப்ப சமீபத்தில் தமிழ்நாட்டிற்கான மகளிர் கொள்கை என்று முதல்வர் கொண்டு வந்தாரு, பெருமிதமாக அறிவித்தாரு. மகளிர் கொள்கை, இந்த கொள்கையின் மூலமாக மக்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சமூக நீதியை உறுதி செய்வது, அவர்கள் உரிமையை பெற்று அவர்களுக்கு உரிமை வழங்குவது, பெண்களுக்கு சம வாய்ப்புகளை அளிப்பது, அமைதியான வாழ்க்கையை பெண்களுக்கு கொடுப்பது சொல்லிட்டு பெருமிதமாக சொன்னார். இந்திய நாட்டிலேயே பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கக்கூடிய, பெண்களுக்கு என்று ஒரு கொள்கை வகுக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் சொன்னார். சரிதான். ஆனா ஏன் விதவைகள் அதிகம் என்று ஆய்வு செய்யறாங்க? அதே அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக ஆய்வு செய்யறாங்க. விதவைகள் 6.4% இருக்காங்க. காரணம் என்ன? முதன்மையான காரணம், மதுவினால் கணவரை இழந்த பெண்கள் அதிகம், விபத்தினால் கணவனை இழந்த பெண்கள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, தற்கொலையினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, இந்த புற சூழலால் கணவனை இழந்து இன்னைக்கு விதவையாக இருக்கிறாங்க. முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த ஆய்வறிக்கையில் சொல்லக்கூடியது என்ன? மதுவினால் அதிகமாக பெண்கள் விதவையாகிறாங்க. அப்படி ஆய்வு பண்ணி அவர்களே சொல்லிட்டு சொல்றாங்க, பெண்களுக்கெல்லாம் அமைதியான வாழ்க்கையை ஏற்படுத்துவதுதான் இந்த அரசுடைய நோக்கம். உண்மையிலேயே அந்த நோக்கம் அரசுக்கு இருந்தா முதல்ல எதை செய்திருக்கணும்? ஆய்வை பார்த்து அதிர்ச்சி அடைந்து உடனடியாக மதுவை நாம் தடை செய்யணும். நான் உத்தரவு போடுறேன், இந்த பெண்கள் எல்லாம் விதவைகளாக இருக்கிறாங்க, அதிகமாக தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்கு, நான் தடை செய்கிறேன் என்று உத்தரவு போட்டிருக்கணுமா இல்லையா? உண்மையான அக்கறை கொண்டிருந்தா அந்த இடத்துல எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் சரி அதான செய்திருக்கணும். செய்யப்பட்டதா? மதுவை இன்னும் ஜோரா இன்னைக்குதான் வேலை நடக்குது. ஒவ்வொரு பண்டிகைக்கும் பண்டிகை காலங்களிலும் திட்டமிட்டு அதை இன்னும் எந்தெந்த வகையெல்லாம் கொண்டு போகலாம். அமைச்சர் பேட்டி கொடுக்கிறார். புதுசா ஒரு அமைச்சர் வந்த உடனே பேட்டி கொடுக்கிறாரு, நாங்க டெட்ரா பாட்டில் கொண்டு வந்துடலாம் இருக்கணும். பாட்டெல்லாம் அவங்களுக்கு உடைஞ்சு பாதிப்பு ஏற்படுது, வாங்கி பதுக்கி பாக்கெட்ல கொண்டு போறாங்கல்ல, அப்படி போகும்போது அந்த பாட்டில் உடைஞ்சு பாதிக்கப்படுது. அந்த பாதிப்பு இல்லாம அந்த குடிகாரர்களுக்கு டெட்ரா பாக் கொண்டு வராங்க. அட்டை பெட்டியில இந்த மாசா கொண்டு வராங்க இல்லைங்க, மாசா பாக்கெட் எதுல வருது? அட்டை பெட்டியில வருது. அந்த மாதிரி பாக்கெட்ல நாங்கள் சாராயத்தை கொண்டு வரலாம் என்று ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அதை இன்னும் அது விரிவுபடுத்துறதுக்குண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அமைச்சர் பேசுறார். அமைச்சர் பேசக்கூடிய நிலை, நிருபர் கேட்கிறாங்க, குடியாரர்களுக்கு இது
என்ன குடியாரர் சொல்லாதீங்க, மது விரும்பி சொல்லுங்க. இன்னைக்கு ஊடகம் அப்படித்தான் போட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஊடகமும் குடியாருன்னு சொல்லக்கூடாதான். குடியாருன்னு சொல்லிடாதீங்க. ஏன் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஐபி இல்ல அவரு. குடியாருன்னு சொல்லக்கூடாது, மது விரும்பி இப்படின்னு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதை இஸ்லாமியர் என்ன தீவிரவாதின்னு சொன்னா அதுக்கு மேல போகும். இஸ்லாமியர் ஒரு பக்கம் மக்களுக்காக பாடுபடுறான், அவனை தீவிரவாதி போட்டா அதெல்லாம் போடு, தீவிரவாதின்னு போடு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, பாதிப்பு இல்லை. ஆனா குடியாரனுக்கு அப்படி ஒரு பேரை கொடுத்துடாதீங்க, குடிகாரன் சொல்லாதீங்க. எந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கு. முதன்மையாக செய்யக்கூடிய இந்த மதுவை தடை செய்யணும். அது எந்த அரசு வந்தாலும் சரி, இதற்கு விதிவிலக்கு இல்லாமல் அந்த மதுவை ஊக்கப்படுத்தி கொண்டு எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் இருக்கிறாங்க. மதுவுடைய தீமையை அறிந்திருந்தும் அறியாததை போன்று நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் இவர்களுக்கு தக்க பாடத்தை கண்டிப்பாக புகட்ட வேண்டும். இன்னைக்கு பார்த்தீர்கள் என்றால் அரசு செய்யக்கூடிய அநியாயம் ஒன்றல்ல ரெண்டல்ல, மக்களுக்கு தீமை இழைக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஆட்சியாளர்கள் அரசு அப்படி இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய ஒன்றாக இருக்கணும். ஆனா என்ன நடக்குது? இதே மதுரையில் என்ன நடந்தது? சில மாதங்களுக்கு முன்பா ஹாப்பி ஸ்ட்ரீட் யார் நடத்தினார்? மதுரை மாநகராட்சி சார்பாக ஹாப்பி ஸ்ட்ரீட் நடத்துறோம். அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்னால என்ன நோக்கம்? அதனால என்ன மக்களுக்கு நலன்? ஹாப்பி ஸ்ட்ரீட் நடத்துறோம், இப்படி நடத்துறதுனால மக்களுக்கு இந்த அளவுக்கு நன்மை இருக்கு, ஏதாவது விளக்கம் கொடுக்க முடியுமா உங்களால? மக்களுடைய உரிமையை, மக்களுடைய பாதிப்பை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் ஏதாவது ஆர்ப்பாட்டம், போராட்டம், பொதுக்கூட்டம் அனுமதி கேட்டா நெருக்கடி கொடுக்கிறது, இங்க போடாத அங்க போடாதன்னு. அதே ஹாப்பி ஸ்ட்ரீட்னால ஏற்பட்ட பாதிப்பு எந்த அளவுக்கு இருந்தது? ஹாப்பி ஸ்ட்ரீட்னு மாநகராட்சி சார்பாக தலைமையேற்று நடத்துறாங்க. அதுல பிஜிஎம் வைத்து நடிகர் எல்லாம் கூத்தாடி மேடைகள்ல எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது, மக்கள் போக்குவரத்துக்கு இடையூறு ஆகிறது. சரி, அதையால் ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒன்றாக குவித்துக் கொண்டு அங்கே எவ்வளவு பாலியல் சீட்டல், இது என்ன சமூகத்திற்கு நன்மை தரக்கூடியதா? ஹாப்பி ஸ்ட்ரீட்னு சொல்லி வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை இங்க கொண்டு வர பார்க்கிறீங்களே. இன்னைக்கு உங்களுக்கு எதிராக, மாநகராட்சிக்கு எதிராக ஒவ்வொரு பகுதியிலையும் மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்களே, ரோடு சரியில்லை, நோய் தொற்று வரக்கூடிய வகையில் வரக்கூடிய நிலையில இருக்கு என்று முற்றுகையிட்டாங்களா இல்லையா? நேற்று மதுரை மாநகராட்சிக்கு எதிராக முற்றுகை போராட்டம் நடந்தது. ஏன்? காவாய் அடைத்திருக்கு, நோய் பரவக்கூடிய அபாயம் இருக்கு, அதை கவனிக்க, அதை கவனிக்கலாம் நேரம் இல்லை. ஹாப்பி ஸ்ட்ரீட் நடத்துறதுக்கு நேரம் இருக்கா உங்களுக்கு? அதுல சமூகத்துக்கு என்ன சொல்ல வரீங்க? மக்களை நல்வழிப்படுத்துவதற்கும் மக்களுக்கு நல்லதை சொல்வதற்கும் அரசு இருக்கணும், அரசு சார்ந்த கொள்கை திட்டம் இருக்கணும். அது அல்லாம ஹாப்பி ஸ்ட்ரீட் நடத்துறதுனால எவ்வளவு அநியாயங்கள் அங்கு தண்ணி பகல்லையே காலையில 7ல இருந்து 10 மணிக்கு நடக்கும் என்று சொல்றாங்க. காலையில 7 மணிக்கே குடித்து விட்டு கும்மாரம் அடித்த இளைஞர்கள் எவ்வளவு பேர், பெரியவர்கள் எத்தனை பேர்? அந்த குடித்து விட்டு அந்த பெண்களுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்து தொல்லைப்படுத்தப்பட்ட எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது. இதெல்லாம் அரசு செய்யக்கூடிய செயலா? நன்மை செய்துக்குத்தான் இருக்கணுமே ஒழிய சமூகத்தில் தீமைக்கு பஞ்சம் இல்லாமல் நிறைய கொட்டி கிடக்கு. இளைஞர்கள் வழிகட்டு கிடக்கா, மக்கள் வழிகேட்டுக்கு பக்கம் போறாங்க. அவர்களை மீட்டெடுக்கணுமே ஒழிய அதை விட்டு விட்டு ஊக்கம் அளிக்கக்கூடிய வகையில் தெருவில் கூத்தடிக்கக்கூடிய நிலையை அரசு சார்பாக செலவு செய்து நடத்தக்கூடிய அவலம் தேவையா இதெல்லாம்? அதே மாதிரி பார்த்தீர்கள் என்றால் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு செல்போன்களை வாங்கி கொடுக்குறாங்க. செல்போனை வாங்கி கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் நம்ம கண்காணிக்கிறோமா? பிள்ளைகளுக்கு செல்போன் தேவைக்கு வாங்கி கொடுத்துட்றோம். அப்படி வாங்கி கொடுக்கக்கூடியவர்கள் அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையை சரியான முறையில் கண்காணிக்கிறோமா? என்ன தேவைக்காக வாங்கி கொடுக்குறோம்? அந்த செல்போனுடைய அவசியம் என்ன, அதனுடைய தேவைகள் என்ன, அதை சரியாக அவன் பயன்படுத்துறானா என்று பாருங்க. அதெல்லாம் இல்லை. ஒரு ஆய்வில் சொல்றாங்க,
52% இளைஞர்கள் செல்போனை சாட்டிங்க்கு தான் பயன்படுத்துறான். வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த செல்போனை 52% மக்கள் சாட்டிங்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நிலை. மீதமுள்ள மக்கள்ல பார்த்தீர்கள் என்றால் கேம், பப்ஜி கேம், ஃப்ரீ ஃபயர் கேம், பப்ஜியை தடை செய்யறேங்கிறாங்க. தடைக்கெல்லாம் எந்த குறையும் இருக்காது. அதை சரியா கண்காணித்து அமல்படுத்துறார்கள் தான் பிரச்சனை. பப்ஜிக்கு தடை போட்டாச்சுல்ல, இன்னைக்கு பப்ஜி கேம் இல்லாம இருக்கா? வேற ரூட்ல வரான். ஃப்ரீ ஃபயர், பப்ஜி 2 ரூட்ல இன்னைக்கு அதே கேம் நடக்குது. இரவு நேரத்தில் நம்ம வண்டி எடுத்துட்டு போக முடியல. திடீர்னு பார்த்தா ஒரு இளைஞர்கள் கூட்டம் 4-5 பேர் இருப்பான். திடீர்னு அவரை சுடுறாங்க, அவனை ஓட விடுறாங்கிறான். என்னடான்னு பார்த்தா கேம்ல உட்காந்துட்டு சுடுறாங்களாம், ஓட விடுறாங்களாம். அங்க போகக்கூடிய முதியோர்கள் சிறியவர்கள் பயந்து பதட்டம் அடைஞ்சு யாரா அது அப்படின்னு பயப்படக்கூடிய நிலை. என்ன கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பெற்றோர்கள் இதை வாங்கி கொடுத்து கற்றலுக்காக வாங்கி கொடுக்கணுமே ஒழிய, அது ஒரு கல்விக்காக வாங்கி கொடுக்கணுமே ஒழிய, அந்த தேவைக்காக நீங்க வாங்கி கொடுத்திருந்தா அதை உண்மையிலே அதற்காக அவன் பயன்படுத்துறானா இல்ல வேற எதுக்கும் பயன்படுத்துறானா? கேம் விளையாடிட்டு அந்த கேம் விளையாடல அடிமையாகி அடிமையிலிருந்து மீட்க முடியாம இன்னைக்கு எவ்வளவு பெற்றோர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஏன் அந்த நிலைக்கு போகணும்? செல்போன் சிறிய வயதில் தேவையா? சின்ன குழந்தைக்கு கூட இன்னைக்கு என்ன பண்றாங்க? செல்போனை காட்டி தான் உணவு ஊட்டுறது. ஆரம்பத்தில் யாரையாவது அந்த மாமா வந்துட்டு இருப்பார், அந்த மாமாட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், இந்த மாமாட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். யாரையாவது சொல்றது வாப்பாவை காட்டி கூட அவர்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேங்கிறது பயமுறுத்துறதுக்காக. வாப்பாவை பார்த்துட்டு அவர் டெரரிஸ்ட் மாதிரி காட்டுறது. எதையாவது காட்டி உணவு ஊட்டணும்னு நோக்கம். அங்கே பாரு, அந்த வானத்தை பாரு, மலையை பாரு, மரத்தை பாரு, இப்படி உணவு ஊட்டி கொண்டிருந்த காலகட்டம் போய் இன்னைக்கு என்ன வந்துருச்சுன்னா செல்போனை எடுத்து கொடுத்து சாப்பிடு. சின்ன பிள்ளையிலேயே செல்போனை கொடுத்து எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது. அந்த செல்போன் இல்லைன்னா அவன் இருக்க மாட்டேங்கிறான். சின்ன கை குழந்தை செல்போன் இல்லைன்னா இருக்க மாட்டேங்கிறான். இருக்கிற பாக்கெட்டில் எடுத்துட்டு வந்து அதனால எவ்வளோ நஷ்டம் ஏற்படுது. ஒவ்வொரு பெற்றோர்களும் உணர்ந்திருப்போம். 10 டிஸ்பிளே உடைச்சிட்டாங்க, இது 11வது டிஸ்பிளே. அது பெருமையாக வேற சொல்றது. ஏன் என் பிள்ளை 10 டிஸ்பிளே உடைச்சிட்டான், இது பெருமையா? இது சந்தோஷப்படக்கூடிய ஒன்றா? இப்படி இன்னைக்கு பெற்றோர்கள் இந்த அளவுக்கு பிள்ளைகளை வழிகெடுக்கிறதுக்குண்டான நிலையை அதை கண்டம் காணாம செல்போன்கள் மூலமாக அவர்கள் அதில் என்ன செய்யறாங்க, என்ன பண்றாங்க என்பதை கூட கண்காணிக்காம அது ஒரு கட்டத்தில் அவன் அடிமையாகி அதிலிருந்து மீட்டெடுக்க முடியாம நடந்த சம்பவங்கள் ஊடகங்கள்ல பார்க்கிறோமே. கேம் விடாததுக்கு அந்த பெற்றோர்கள் தடை செய்தார்கள் என்பதற்காக தந்தையை கொலை செய்திருக்கிறான், தாயை கொலை செய்திருக்கிறான். போய் பார்த்தா காவல்துறை நிற்கிறாங்க. போய் நின்றுட்டு அவன்கிட்ட பேசுறாங்க, கொஞ்ச நேரம் இருங்க கேம் விளையாடிட்டு வராங்க. அந்த அளவுக்கு அந்த கேம்ல அடிமையாகிட்டு இருக்கான். இப்போ இதெல்லாம் சமூகத்தில் எவ்வளவு பெரிய சீர்கேடாக இருக்கு. நம்மளுக்கு மார்க்கம் அடங்கி இருக்கக்கூடியது என்ன? இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொன்றும் நேரம் அருட்கொடை. யாருக்கு எந்த நேரத்தில் நமக்கு மரணம் என்பது தெரியாது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு எதை போதித்து நேரத்தை போதிக்கணும். நம்ம அடங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தை வீணரையும் செய்துவிடக் கூடாது. நாளை மறுமைக்காக நம்ம வாழணும். அல்லாஹ்வுடைய அச்சத்தை போதித்து, அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய கொள்கையை போதித்து, இந்த உலகம் என்பது நமக்கு அற்பமானதுதான், மறுமை வாழ்க்கை தான் நமக்கு நிரந்தரமானது. இங்கே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நேரத்து வீண்வரையும் கூட விசாரிக்கப்படும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு பொய், நம்ம மறைக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் நாளைக்கு அம்பலப்படுத்துவான். ஆகையால் இந்த உலகத்தில் வாழும் போது பொய் சொல்லாத, மறைக்காத, நேரத்தை வீண்வரையும் செய்யாத, மார்க்கத்துக்கு முரணாக நடக்காத. எவ்வளவு போதனைகள் இருக்கு. அந்த போதனைகள் எல்லாம் ஊட்டி வளர்த்தோம் என்றால் ஒரு சிறந்த சமூகத்தை நம்மால் கட்டமைக்க முடியும். இல்லை என்றால் இன்னைக்கு சமூக மக்களிடத்தில் கரைபுரண்டு இருக்கக்கூடிய பல்வேறு வகையில் தீமைகள் இருக்கு. அதுல இருந்து நம்முடைய மக்கள் அடிமையாகிவிட்டார்கள் என்றால் மீட்பது என்பது ரொம்ப சிரமமா போயிடும். அப்படிப்பட்ட சமூக தீமையிலிருந்து நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாத்து நல்ல வழியில் அந்த மக்களை வழிநடத்தக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரியும் என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.